ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க தொடங்கியிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் வேட்பாளராக வேதாரண்யம் தொகுதியில் இடும்பாவனம் கார்த்தி அக்கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறையினுடைய மாநில அமைப்பாளராக கூடிய அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிட போகின்றார். அதற்கான முதல் வேட்பாளராக, அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் வேட்பாளராக செந்தமிழன் சீமான் அவர்கள் திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்களை அறிவித்திருக்கின்றார். எப்பொழுதுமே நாம் தமிழர் கட்சி என்பது அந்த தேர்தல் சமயத்தில், குறிப்பா தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் 3 மாசம் இடைவெளியெல்லாம் வேட்பாளர் அறிவிப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க ஒரு தேர்தல் வரப்போகுதுன்னா அதற்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த தொகுதியில வந்து இவங்க தான் நிற்க போறாங்க அப்படின்ற சில சமீபங்கள் மூலமாக அங்க வந்து அவங்க வேட்பாளர்களை அறிவிச்சு அங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அந்த வகையில தான் இப்பவே வந்து 2026 தேர்தல்கள் வந்து இன்னும் சரியா வந்து 1 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருக்கும் பொழுதே நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேட்பாளரை வந்து அறிவிக்க தொடங்கிட்டாங்க. நமக்கு தெரியும், ஊடகவியலாளராக பல பேர் நாம் தமிழர் கட்சி அந்த பேட்டி எடுக்கும் போது அவங்க எங்கெங்க நிற்க போறாங்க அப்படின்றத நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே கூட நாம வந்து அதை வெளியிடக்கூடாது. அதனுடைய அறிவிப்பு எப்போ வெளிவாகின்றதோ அப்போதான் வந்து அதை பற்றி பேசணும். அதுதான் சரியான ஒன்றாக இருக்கும். அந்த வகையில தான் வேதாரண்யம் தொகுதியில வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் களமிறங்க போகின்றார். இப்போ 2026 எந்தெந்த கட்சிகள் யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றது பரவலா பேசப்பட்டு வருது. முதற்கட்டமாக திமுக ஏற்கனவே அவங்க கூட்டணி கட்சிகள் சேர்ந்துதான் களமிறங்க போறாங்க. எனக்கு தெரிந்து அதில் வேல்முருகன் அவர்கள் மட்டும் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் அங்கேதான் இருப்பாங்கன்றது உறுதிப்படியா தெரியுது. அதிமுக தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சி ஈடுபட்டாங்க, தாவேக்காவும் ஈடுபட்டாங்க. ஆனாலுமே கூட அவங்க 2 பேருமே அதை அதிகாரப்பூர்வமா சொல்லலை. கிட்டத்தட்ட பாமகலாம் உள்ள இருந்தா தாவேக்காலாம் உள்ள இருக்காது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் அரசியல் பரசலா வந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட அதிமுக, பாஜக, பாமக இவங்கெல்லாம் சேர்ந்து, தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த 2026 தேர்தலை வந்து கூட்டணியோட சந்திப்பாங்க அப்படின்றது ஓரளவுக்கு தெரியப்படுது. தமிழக வெற்றி கழகம் புதியதாக இறங்கியிருக்கக்கூடியவங்க, இவங்க எடுத்த உடனே கூட்டணி போவது என்பது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு, அவருக்கு வாக்கு வங்கிலாம் வந்து ஓரளவு இருக்குன்றது நமக்கு உண்மைதான். இருந்தாலும் அவங்க உடனே வந்து தனித்து நின்றாலோ கூட்டணி வைத்தாலோ வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது மக்கள் கையில் தான் இருக்கின்றது. ஆனால் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், அதாவது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ண போகுது? நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல தனித்துதான் இருக்க போறாங்க. ஏன்னா தனித்து நிற்பதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு பலமாக பார்க்கப்படுகின்றது. அதுதான் சீமானவர்களுக்கும் பலமா பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க எந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் கூட்டணி கிடையாது என்றதை முன்னதே அறிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கிற சூழல்ல திமுக இழுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தாலுமே அதிமுக வந்து ஊழலே இல்லாதவர்களா அப்படின்ற ஒரு கேள்வியை மக்களே எழுப்புவாங்க. கட்சிக்காரங்க எழுப்புறாங்களோ இல்லையோ, மக்களே அதை வந்து எழுப்ப தொடங்குவாங்க. அப்போ இந்த விஷயத்துல திரு சீமான் வந்து யாரோட வந்து கூட்டணி சேர போறாருன்றப்போ அவர் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவுபடியா சொல்லியிருக்காரு. அதற்காக தான் அவங்க தனித்தே வந்து களமிறங்குறாங்க. முன்னாடி ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து தேர்தலை வந்து சந்திப்பாங்களா அப்படின்றது ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடும் எனது கண்கள் சொல்லிட்டு எப்ப அவர் சொன்னாரோ அப்பவே சரி ரைட்டு, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது நம்மளால யூகிக்க முடிஞ்சது. அதே போலதான் அவங்க சேரவே இல்லை. சேருவதற்கான வாய்ப்புகளும் 2026 தேர்தலில் கிடையவே கிடையாதுன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சி 8 விழுக்காட்டுக்கு மேலாக வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறா தமிழக மக்கள் நம்புறாங்க. என்ன நம்புறாங்கன்னா, திரு சீமான் யாரோட சேர மாட்டாரு. இவர் சொன்னபடியே வந்து அந்த தேர்தல் கூட்டணி, குறிப்பா இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளோட கூட்டணி வந்து வைக்க மாட்டாரு. அப்போ ஒரு நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிறது. திரு சீமான் அவர்கள் மேல தனிப்பட்ட முறையில தான் இவங்க பல அலிகேஷன்ஸ் கொண்டு வர முடியும் தவிர அரசியல் ரீதியா கூட்டணி வச்சுட்டாரு இல்ல இந்த கொள்கைக்கு முரணா பேசிட்டாருன்றதை நம்ம பெரிதளவு சுட்டி காட்ட முடியாது. சில விஷயங்களை தவிர்த்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா பெரிதளவில் திரு சீமான் அவர்களை வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மதவாத கட்சி போலவோ சாதிவாத கட்சி போலவோ நம்ம சுருக்க முடியாது. ஏன்னா அவர் தமிழ் தேசியம், தமிழர் உரிமை, தமிழ் மக்களுக்கான பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் பேசக்கூடிய நபராக தான் இன்றைக்கும் திரு சீமான் வந்து மக்கள் மத்தியில் அறியப்பட்டிருக்கார். அப்போ தமிழ் தேசியம் அப்படின்ற அரசியலை இங்க பல பேர் இந்த மண்ணில் வந்து விளைத்திருந்தாலுமே கூட, இன்றைக்கும் பல கட்சிகள் அதை பேசினாலுமே கூட அதை டீப்பா கார்னர் பண்ணி அந்த மையப்புள்ளியிலிருந்து இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு நபராக திரு சீமான் இருக்கின்றார். அதனால்தான் நாம் தமிழர் கட்சி இன்றும் மக்கள் மத்தியில் வலுவாக அவங்க வளர்றாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாலுமே கூட
அழுத்தமாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள்ன்றது நம்ம பேசிதான் ஆகணும். அது உண்மையும் கூட, அதை நம்ம மறுக்க முடியாது. அப்போ இந்த நடைபாட்டில் தான் திரு சீமான் பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலுமே வேட்பாளரை அறிவிக்க தொடங்கிட்டாங்க. அதுல குறிப்பா அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் 234 தொகுதியில யார் யார் எங்க நிக்க போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே கூட திரு சீமான் அதிகாரப்பூர்வமா ஒவ்வொருத்தரும் அறிவிக்க தொடங்கி இருக்கின்றார். அதெல்லாம் முதற்கட்டமா திரு இடும்பவன கார்த்தி எல்லோருக்குமே பரிச்சயமான ஒரு நபர், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபர், ஊடகங்களில் பேசக்கூடியவர், மிக ஆழமாக தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக எதிராளிகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு பேச்சாளராக கள செயற்பாளராக திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் இருக்காருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு இளம் வேட்பாளரை, ஒரு நம்பிக்கைக்குரிய வேட்பாளரை தன்னுடைய முதல் வேட்பாளராக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி அறிவித்திருக்கின்றது. உண்மையாகவே இது நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்தடுத்த வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு நபராக திரு இடும்பவன கார்த்தி இருக்கிறதுனால அடுத்த நபர்கள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சில முக்கியமான சில நட்சத்திர பேச்சாளர்கள் வேட்பாளர்களாக எங்க நிற்க போறாங்கிறது நமக்கு தெரியும். அதை பின்னொரு நாட்களில் நிச்சயமாக அவங்க அறிவித்த பிறகு நம்ம நிச்சயமா அவங்களோட பேசலாம், அது குறித்து பேசலாம். இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய 2026 தேர்தல் என்பது உண்மையாகவே நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. ஏன்னா ஒரு 8 விழுக்காட்டிற்கு மேலாக வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக தமிழக மக்களால் பார்க்கப்படுகின்ற ஒரு கட்சி இந்த முறை என்ன விதமான பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்க போறாங்க, எத்தனை சதவீத வாக்குகளை பெற போறாங்க, அல்ல தமிழக மக்கள் அவங்களை வெல்ல வைக்க போறாங்களான்றது நாம் தமிழர் கட்சி செயல்பாடுகள் குறித்தும் மக்கள் ஓட்டு போடுறது குறித்து தான் இருக்கின்றது. ஆனால் நாம் தமிழர் கட்சி விழுந்து விடும் அல்லது அவங்க ஓட்டு மிகப்பெரிய சரிவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நிச்சயமா அந்த கட்சி அதிகமான இடங்களை வெற்றி பெறாங்க. இதையெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு, வாக்கு வங்கியில் அதிகப்படியான ஒரு வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கு திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கின்றது. ஏன்னா கூட்டணி கட்சிகள், குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இருக்கிறதுனால தான் அந்த கட்சியை பத்தி வலுவா இருக்கின்றது. விசிகான்ற கட்சி வெளியே போயிடுச்சுன்னா திமுகன்ற கூட்டணிக்கு வலிமையும் கிடையாது, வெற்றி வாய்ப்பும் கிடையாது. அதே போல அதிமுகன்ற கட்சி இன்றைக்கு பாமக, பாஜக, தேமுதிக போன்ற கட்சிகளோட சேர்ந்து சந்தித்த தலைமை கூட அது வெற்றியா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. விஜய் அவர்களுடைய ஆதரவு அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு இருந்தால் வெற்றி பெறும். அதே போல தமிழக வெற்றி கழகமும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடு தான் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மக்கள் செல்வாக்கு என்பது திரு விஜய் அவர்களுக்கு இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்திற்கு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கின்றது என்பது நமக்கு மறுக்கல, நம்ம அதை நம்புறோம். அதே போலதான் நாம் தமிழ் கட்சியும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனுடைய நம்பகத்தன்மையும் அதனுடைய வாக்கு சதவீதம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. கொஞ்சம் குறையலாம் ஏறலாமே தவிர ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் கட்சியோ அதனுடைய வாக்கு வங்கியோ முழுமையாக விழுந்து விடாது அப்படின்றத நான் நம்புறேன். நான் இந்த 2026 தேர்தல் என்பது தாவேக்காவுக்கு முக்கியமான தேர்தல், முதல் தேர்தல். அதே போல நாம் தமிழ் கட்சிக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சந்திக்கின்ற தேர்தல் இதுவுமே அவங்களுக்கு முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம். வருகின்ற வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. வரும் நாட்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.